எல்லா நடிகர்களும் அரசியலுக்கு வரலாம், அமைப்பு துவங்கலாம், தவறில்லை. இது ஜனநாயக நாடு. ஆனால் அதே சமயத்தில் என்ன கொள்கைகள் என்று தெளிவாக இதுவரையும் அவர் வெளியிடவில்லை. அவர் என்ன கொள்கையை வெளியிட்டு இருக்கின்றார் என்பதை பார்த்த பிறகுதான் நாம் ஆழமான விமர்சனங்களுக்குள் செல்ல முடியும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆராக இருக்கட்டும், நிச்சயமாக ரசிகர்கள் மட்டுமே அவங்களால ஓட்டு வாங்கி அவங்க ஜெயிச்சு சிஎம் ஆயிட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. முதல்ல மக்கள் பிரச்சனை சம்பந்தமாக ரசிகர்களை அவர் முதல்ல கட்டமைக்கணும். அந்த கட்டமைச்சதுக்கு பிறகுதான் அதுக்கு கட்டமைச்சாதான் முதல்ல நடுநிலையான மக்கள் ஓட்டு போடுவாங்க. எல்லாரும் ஓட்டு போடணுமா இல்லையா? வெறும் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டு எப்படி ஜெயிச்சிட முடியும்? நிச்சயமாக முடியாது. மக்கள் பிரச்சனை சம்பந்தமாக முதல்ல போராட்ட குணத்தை ரசிகர்கள்ட்ட வளர்த்தெடுக்கணும். அந்த வளர்த்தெடுத்தது பிறகு மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற பிறகுதான் அவருக்கான வாக்கு வங்கியை அதிகப்படுத்திக்க முடியும். நிச்சயமாக உடனடியாக சிஎம் ஆயிட முடியுமான்னு கேட்டால் அது முடியவே முடியாது என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.